ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் பப்பாளி பழம் பிச்சோம். மரத்தில் பப்பாளி பழம் நிறையா இருந்துச்சு. ஆக்சுவல் பழமாக இல்லை, காயாக தான் இருந்துச்சு. பழமாக இருக்கும்போது நம்ம பிச்சோம் அப்படின்னா கீழே போட்டால் சதறிடும். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ காயாக எடுத்து அரிசியில் தான் போட்டு வச்சுருந்தேன். அரிசியில் போட்டு 2 டேஸில் பழுத்துருச்சு. ஆனால் ஸ்கின்னு வந்து டிஸ்டன்ஸில் பார்த்தப்போ ஸ்கின்னு வந்து என்னடா எல்லோயிஷ் ஆகலை, பழுக்கலை போல் அப்படின்னு நினச்சேன். ஜஸ்ட்டு எதார்த்தமாக கையால் தூக்கி பார்த்தேன். விரல் அழுத்தி பார்த்தா உள்ளே போச்சு. பழுத்துருச்சு போல். நல்ல வேலை. நாளைக்கு எடுத்து பார்த்துருந்தோம்னா நிறையா அதிகமாக பழுத்திருக்கும், சாப்பிட முடியாமல் போயிருக்கும் அப்படின்ட்டு எடுத்தேன். கையில் எடுத்து வாஷிங் கொடுத்துட்டு அழகாக அதை வந்து ஸ்கின்னை மட்டும் எடுத்து தோலை மட்டும் அழகாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள சீடை வெளியில் எடுத்துகிட்டு பாருங்கள். ஸ்கின் அழகாக மேலாக்க அழகாக எடுத்துட்டேன். பட் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்கின் எடுக்காமல் ஜஸ்ட் லைக் அதை அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே உள்ளது சாப்பிட்டுட்டு ஸ்கின் அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. நான் என்ன பண்ணேன்னா ஸ்கின்னை அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். தோலை அப்படியே நைஃபை வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ணேன். கட் பண்ணோடனே அழகாக கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கட் பண்ணும்போது. இது நல்லா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே கட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன உள்ள சீடு இருந்துச்சு. ஸ்கின் எடுத்ததுக்கப்புறம் ஒரு வாஷ் கொடுத்துக்கிட்டேன் நான். கொஞ்சம் கொழங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட்டு வந்து வாஷ் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள சீட் பாருங்கள் எவ்வளோ சீட்ஸு. ஸோ சீடை வந்து நான் இந்த பக்கம் போட மாட்டேன். அங்கே இது ஆப்போசிட்டில் கார்டன் இருக்குது, அதில் தூக்கி போட்டால் ஏதாவது செடி வளரும், பப்பாளி செடி மரம் வளரும் அப்படின்ட்டு அந்த பக்கம் தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போய் போட்டுட்டேன். ஸோ கட் பண்ணேன், அதை எடுத்தேன். அது வந்து 2ஆக வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி இந்த சைடு உள்ள பழம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு அழகாக அதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு ஒன்று அப்பாவுக்கு ஒன்று எனக்குன்னு அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டக்கூட. ஆக்சுவலாக மார்னிங்கே இதை எடுத்து சாப்பிட்டோம். நல்லா சில்லுன்னு இருந்துச்சு சாப்பிடும்போது. அதாவது பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பப்பாயை என் கண்ணில் பட்டுருச்சு. ஸோ இதை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்படியே ஸ்லைஸ் போட்டு அம்மாவுக்கு 2, எனக்கு 2, அப்பாவுக்கு 2 அப்படின்னு சொல்லி அழகாக சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வில்லேஜில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் இல்லாமல் ஆல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ வாங்க சாப்பிட்லாம் பப்பாளி. பாய் ஆல், தேங்க்யூ. கீப் லைக் பண்ணிக்கோ.